நாம் ஒரு கட்டத்தில் வேலைப்பழு தாங்காமல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது எங்காவது சுற்றுலா சென்று வரலாம் என்று யோசிப்போம். அப்போது நமக்கு உடனே நினைவிற்கு வருவது அருவி, கடல், மலை சார்ந்த இடங்கள்தான். நாம் எவ்வளவு அழுத்தத்தில் இருந்தாலும் ஒரு அருவியை காணும் போது, அதன் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் போது மனம் அப்படியே காற்றில் மிதக்கும் இறகை போல ஆகிவிடும். இதே உணர்வுதான் கடல் சார்ந்த, மலை சார்ந்த இடங்களிலும் நமக்கு ஏற்படும். ஏன்? இயற்கையோடு நாம் ஒன்றுவதால் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பது மேலோட்டமான காரணமாக இருந்தாலும், இவ்விடங்களில் இருக்கும் காற்று மண்டலத்தில் நடக்கும் விஞ்ஞான ரீதியான மாற்றங்களை நம் உடல் உள்வாங்கிக் கொள்வதால் தான் ஒரு விதமான புத்துணர்ச்சியை உணர்கிறோம். வாருங்கள், எப்படி என்று பார்ப்போம். அருவி விழும்போது நீரின் மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று கூடுகின்றன. ஆதலால் அங்கு இருக்கும் காற்று மண்டலத்தில் நெகட்டிவ் அயான்ஸ் எனப்படும் மின்னூட்டம் அதிகமாகிறது. நெகட்டிவ் அயான்ஸ் என்ற பெயரை வைத்து அது நம் உடலுக்கு கெடுதல் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். அதன் பெயர் காரணத்திற்கு எதிர்மறையாக அவை நம் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை பயக்கக்கூடியவை. இந்த நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும் காற்று நம் சுவாசத்தின் மூலம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது செரோட்டோனின் எனப்படும் ஹார்மோனை அதிகமாக சுரக்கச் செய்கிறது. இந்த ஹார்மோனின் அளவு அதிகமாகும் போது நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உணர்வோம் என்பது அறிவியலின் கூற்று. ஒரு கட்டத்தில்